பீஃப் சாப்பிட போலாமா? எங்கடா? நம்ம தாசமகான் வாங்க போலாம். நீங்க ஒரு பீஃப் லவர்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல டிஃபரெண்டான பீஃப் வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். இது மோஸ்ட் பாப்புலர் பீஃப் ஸ்பாட்னே சொல்லுவாங்க. பசங்களா நைட் அட்டி விட்டு சில் பண்ற ஒரே ஸ்பாட்டும் இதுதான். இவங்க யூஸ் பண்ற மீட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவுதான் பீஃப் ரெடி பண்ணிட்டு வந்தாலும் பசங்களோட கூட்டத்துக்கு கண்டிப்பா நைட்டுக்குள்ள ஃபினிஷ் ஆயிடும். இங்க ஒரு கடை மட்டும் இருக்காது, ஒரு தெருவே ஃபுல் அண்ட் ஃபுல் பீஃப் கடையா மட்டும் தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணது A1 ஃபுட் வேர்ல்ட் அண்ட் ஃபுட் கோர்ட்டும் இதுல இருக்கு. சோ இதுல தான் நான் ட்ரை பண்ணேன். மெனு நம்மளுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஆர்டர் பண்ணடான்னு சொன்னா மெனு கார்டே வெறியா பார்த்துட்டு நகத்தை கடிக்க ஆரம்பிச்சா இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்க ஆர்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. இடியாப்ப கறி அண்ட் அவங்களோட மோஸ்டா இருக்கிற 5 பீஃப் வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணிருந்தோம். இடியாப்ப கறி வந்துட்டு சாம்பிளுக்கு நம்ம எப்ப போனாலும் அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ஆனா இதுதான் ஷீக்கு, வீல், பால், தவா கறி சொல்லிட்டு எல்லாமே ஒரே பிளேட்லயே கொடுத்துட்டாங்க. என் கூட வந்தவங்க எல்லாம் அவசரத்துக்கு போறவங்க போல நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தூக்குனா வந்து எதையோ கவிட்டு போற மாதிரி கவிட்டு எதற்காக தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பிடுறதுலே குறியா. நாங்க காலி பண்ண 2 செகண்ட்ல அடுத்த கும்பல். சோ அவ்வளவு கூட்டமா இருக்கும். 10 கிலோமீட்டர் பண்றோம். பாதி காலி பண்ணிட்டு 10 ரூபாய் பே பண்றானா. பில்ல கையில கொடுத்தா வாங்காம தலையை கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்க கேங்ல இருந்தா ஷேர் பண்ணிட்டு இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்க.